ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பிரிவு தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். செட் வரையும் கடைசி தோல் பார்ப்போம். ஓகே, அடிகோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு குளிதாழ்ந்து அப்படின்னு சொல்லி, இந்த குளிதாழ்ந்து வரும்னா பேரச்சம் வரும், பேரச்சமும் வினையச்சம் நினைச்சு போடுவீங்க. வினையச்சம் கிடையாது, குழி தாழ்ந்து அப்படின்னு. இப்போ தாழ்ந்துன்னு கொடுத்தா பிரச்சனை. குழி தாழ்ந்து கொடுத்தது ஒரு போர் பன்மொழி தான். இந்த ஒரு போர் பன்மொழியுடைய கான்செப்ட் ஓல்டு தமிழ் புக்கில் ஒரு பொருளுக்கு பல மொழிகள் காணப்படும் அப்படின்னு. குழி தாழ்ந்து அப்படின்னு சொல்லி தாழ்ந்து காணப்படும் இடத்துல தீங்களேன். இதை பிரித்தாலுமே ஒரே அர்த்தம் தான், பல மொழிகளை குழி தாழ்ந்து உங்களுக்கு பிரிச்சவங்களுக்கு ஒரே பொருளை தான் குறிக்கும். குழினாலும் உங்களுக்கு பள்ளம் தான், தாழ்ந்தாலும் பள்ளத்தை தான் குறிக்கும். கொஸ்டின் பாருங்க, கைத்திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும் சொல்லி கேட்டிருக்கு. கைத்திங்கள் என்பது ஒரு காலப்பெயர். பொருள் நம்மளுக்கு இங்க மாதம் கொடுத்துருப்பாங்க. நீங்க மாதம் போடக்கூடாது. என்ன போடக்கூடாதுன்னா, பெயர்லேயே உங்களுக்கு எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருள் பெயர், பெயர், காலப்பெயர், தொழில் பெயர், பண்பு பெயர். கைத்திங்கள் இது மாதத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு மாத பெயர் போடக்கூடாது. பொருள் பெயர்ல இது பேர் இலக்கணத்துல பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லி, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை வழிவது கரெக்டா ஆர்டர் பண்ணி போடணும். இது இல்லைன்னா ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஆன்சர், ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி செய்வதுதான் கவிதை. 4வது கொஸ்டின், ஏநகர் குறைபடா கொல கோளுடை கொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதை நீங்க கரெக்டா ஒழுங்குபடுத்தினீங்கன்னா, கொல கொல குறைபடா கூளுடை. கொஸ்டின் பாரு, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தும் சொல்லி என்னன்னா இச்சி இருக்கு. அப்படி எப்பவுமே இச்சி சீரீஸா இருக்கு. உயிர்மையில ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? பிளஸ் ஆ. அப்போ இச்சி பிளஸ் ஆ பார்ப்போம். நம்மளுக்கு இச்சி பிளஸ் ஆல ஒரு வார்த்தை கொடுத்து முதல் வார்த்தையா இருக்கான்னு இல்லை மட்டும்தான். 6வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் நாட்டுக்கு தேவை என்னது? அது 7வது பாருங்க, வாழை 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒளி வேறுபாடு அடைந்து பொருளை கேட்டு ஒளி வேறுபாடு அடைந்து பொருளை கேட்டிருக்கு. எக்ஸாம் இந்த வாழை கேள்விப்பட்டிருக்கு. இதுக்கு என்னது? அறவகை. இந்த வாழைனா உங்களுக்கு இளம்பன். இந்த வாழை இளம்பன். இந்த வாழை என்னதுன்னா குழப்பக்கூடாது. ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடா பார்க்கும்போது. கொஸ்டின் பாருங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இதுக்கு தமிழ் சொல்ல கேட்டிருக்கேன். ஆஃபீஸ்னு உங்களுக்கு தெரியும், அலுவலகம். நாளையும் ஒரே மாதிரி தான், இது டவுட் இல்லை. டேக்ஸ்னா என்னதுன்னா வரி. டைரக்ட் அப்படி தமிழ் பண்ணுங்க, வரும் அலுவலகம். இதை வருமானத்துறை அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் சொல்லிட்டு அதை போட்டுறாதீங்க. டைரக்டா என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கு டைரக்ட். கடந்த செட்லேயே சொல்லியிருப்போம். இந்த கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்குறாங்க. இதுக்கு அழுவு சொல்லட்ட தொடர் எதுனாலே நீங்கள் பார்த்தோன்னே அடிச்சுக்கணும். பலபக்க அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லியிருப்போம். அப்படிதானே? என்னதுன்னா, அவன் கவிஞ நல்லன். நல்லன். கொஸ்டின் பாரு, நீத்து. நீத்து இதோட எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நீத்துனா என்ன? சேர்த்து, அருகில், அந்த மாதிரி எதிர்ச்சொல் கேட்ட தொலைவி. K10 K தான் ஆன்சர். 11வது கொஸ்டின் பாரு, இணை ஓலை தெரிஞ்சொலி கோடு. இணை பிளஸ் ஓலை எப்படி இடத்துல உயிரெழுத்து இருக்குதுன்னா எப்படி பிரிஞ்சு பிளஸ் பிரிஞ்சிருக்குமா?
ஐயா பிரியும் போது ப்ளஸ் ஐயா பிரிஞ்சிருக்கு ஒரு விதி வந்து இ ப்ளஸ் ஓவா மாறும். தரம் ப்ளஸ் ஓவா மாறி ஓவா மாறும். 11th or 12th புக்கில் இந்த புணர்ச்சி இலக்கணம் இருக்கு. 11க்கு வந்து 12வது கொஸ்டின் பாருங்க. உலகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மலம் தளிர் தற்றம் கொடுத்துருக்கு. இந்த அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் சொல்லி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி நீங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி இப்பு பிளஸ் ஊ வந்து முடிஞ்சிருக்கு. அப்படி உகரம் வந்து கெட்டுட்டு இந்த இப்பு வந்து உயிர்மை எழுத்தோட தான் சேரும். இது வந்து இது உயிர் எழுத்தோட சேரும். உயிர்மை இருக்கு, இது வராது. இது கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் இங்கே இலான்னு இருக்கு. ஏன்னா இங்கே இல்லான்னு தான் கொடுத்து பகம்ன்றதுக்கும் வராது. இதுதான் கரெக்டான பகத்து இல்ல. 13வது ஏபு தொடை கேட்டிருக்காங்க. ஏபு தொடையில் அமைந்த சொற்கள் கடந்த செட்டெல்லாம் பார்த்துருப்போம். ஏபு தொடைனா என்னது? கடைசி ஆடல் வரை கடைசி ஏபுன்னு சொல்லி பார்க்கும்போது முதல் அடியில் நாடும் அடியில் நாடும் எப்பவுமே செய்யும். ஓசையும் சேமா இருக்கணும். இல்லாட்டினா எழுத்துக்கள் சேம் ஏபு சொல்லி 13க்கு டி. 14வது பாருங்க. தாய் ஒப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக்குன்னு சொல்லி தாய் ஒப்ப தாயை போன்று பேசுதல். ஒப்பனா போல. நம்ம ஓம உறுப்புலாம் பார்த்தோம். அப்படிதான் நூலோட கூற்றுப்படி இதெல்லாம் ஒரு ஓம உறுப்பு மான போல பொறை அற்ற பார்த்தோம். 15வது பாருங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி ஒரு என்ன சொல்ல இது வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் தொடங்கி விதான் சொல்லி கேட்டிருக்கு. செய்வினை செயற்பாட்டு வினையாக செயற்பாட்டு வினைனா ஆள் வந்து முடிஞ்சு வலுவாய் வந்து ஆள் வரணும். இடைநிலை வந்து பட்டார் வைக்கப்பெற்று தொடங்கி வைத்தார்னா தொடங்கி வைக்கப்பெற்றதுன்னு வரணும். உலக தமிழ் மாநாடு இது வரணும். குடியரசுத் தலைவரால் வைக்கப்பெற்றது. 16 பாருங்க. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் நாலடியார் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கடந்த என்ன பார்த்துருப்போம்னா நாலடியார் ஏற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்து முடிவர்னு சொல்லி பார்த்தோம். மற்றும் இந்த நாலடியார் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நாலடி 400 திருக்குறள் ரிலேட்டடாக இது என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. 4 சொல்லுக்குருதி அப்படி. 17வது தனிமைகளின் தோழியாதன சுதமதி. அந்த கதை தெரிஞ்சா நீங்க தனிமைகளுடைய கதை தெரிஞ்சிருக்கும். சிலப்பதிகாரத்தின் கதை இதனுடைய பேசிக்கான அந்த கதை தெரிஞ்சிருந்தீங்க. தனிமைகளினுடைய தோழி யாருன்னா சுதமதி. இது வந்து ஒரு ரிவைஸ்டு கொஸ்டின். 18 கட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கணும் கருத்து அங்கிருந்து ஏறுமின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. மணிமேகலையில என்ன மணிமேகலை வந்து 9th தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. விழாக்கள் நடக்கக்கூடிய விஷயம் காணப்படும். புறநாட்டில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கொஸ்டின் நம்ம கடந்த செட்டில் பார்த்தோம். 11 புறத்திணைகள். குறிஞ்சி திணை வந்து வராது. 65 துறைகள்னு சொல்லி காணப்படும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லி பாருங்க. அதுலேருந்து ரிப்பீட்டடாக எப்படியும் அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின். 20வது ஆடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். விழுந்தது துகள் ஏற்றனர் மாறும் விழுந்தன பிள்ளைக்களி. முல்லைக்களி வந்து கலித்தொகையில் உள்ள முல்லைக்களி. கலித்தொகையில் வந்து 5 கிளையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, களி, பாலைக்களி. முல்லைக்களியில் உள்ள பாட்டு நம்ம 10th நியூ தமிழ் புக்கில் காணப்படும். 21 கலித்தொகை
அந்த நம்ம மக்களுடைய அந்த சிறப்புகள், அந்த ஏறுதழுவுதலை பற்றி அந்த பண்டைய காலத்திலே தமிழர்கள் குறிப்பாக முல்லைநில மக்கள் அவங்களுடைய முதன்மை விளையாட்டாகவே 21 ஈயன இறத்தல் எளிதென்று தன் எதிர் ஈயன் என்றால் அதன் எளிதென்று. இப்பாடல்களை பாடியவர் கலைதின் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி இறத்தல் எளிதென்று அதன் எதிர் ஈயன் அதனினும் என்று அப்படின்னு சொல்லி இது நம்மளுக்கு ஒரு புதுசா நம்ம படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது ரிவைஸ் கொஸ்டின். இப்ப இந்த கோட்ஸை கொடுத்து யார் பாடியிருந்தாருன்னா கலைதின். பாடல் புகழப்படும் வள்ளல் பாரி கிடையாது. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச 22 மேலே வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள். இதெல்லாம் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய என்ன பண்ணியிருப்போம்னா நியூ தமிழ் புக்கே படிச்சிருப்போம். ஆனால் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் புக்கில் ஓல்டு தமிழ் படிக்க முடியாட்டுமே சரி இந்த கோர்ஸ் அப்படி கேட்டுருவாங்க. வேலையை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று அப்படி சொன்னது. இது ஒரு ரிவைஸ்டு கொஸ்டின். 23 சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க. 24 இனிப்பு வளம், சுவர்பூனா ஆற்றல், புளிப்புனா இனி, ஆர்பூனா பொறுத்துக்கு சுவர்பூனா ஆற்றல், புளிப்புனா இனிமை, ஆர்பூனா 25வது கொஸ்டின். தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிங்கப்பூர். இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர், முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். 26 தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழண்ணி விருது பெருமைக்குரியவர் வைகோ அப்துல் ரஹ்மான். கொஸ்டின் கொஸ்டின் கடந்த 27 ஆற்காடு என்பது மரங்கள் சூழ்ந்த ஆற்காடு என்பது 28வது கொஸ்டின். அம்பேத்கரை மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகாரம் சூட்டியவர் யார்? பெரிய கொடுத்திருக்காங்க. அம்பேத்கரை பகுத்தறிவு மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகாரம் சூட்டிய பெரியார். ரிவைஸ்டு கொஸ்டின். 29 காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1935 என்ன பண்ண கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு 1937 கவர்மெண்ட் ஆக்ட் என்ன மாகாண சுயாட்சியா கொடுத்துருக்கும். மாகாணத்துல என்ன ஆட்சி பண்ணி அதுல சட்டமன்ற உறுப்பினராக 30வது கொஸ்டின் பாரு. அதிகால் மாறிய அங்கன் வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகைன்னு சொல்லி கேட்டிருக்கு. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதுல அதிகால், இதுல முதல் எழுத்து அங்கன், இதுல 1 4 என்னதுன்னா மேற்கதுவாய் 3. ஏற்கனவே அந்த டேபிள் பார்த்தோம். 31வது கொஸ்டின் பாருங்க. ஆறுமுக நாவலரை மக்கடை கைவந்த வள்ளலார் என்று இது கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தோம். 22 தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை யார்? தேவனை. ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். பாவனார், தேவனே பாவனார் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினை சொல்லி நம்ம எனக்கும் என்னது இது உண்டு பெருங்காவலர் கணக்கு 4ல கேட்டிருந்தேன். இந்த கொஸ்டின் பார்த்துட்டேன். கடந்த செட்லயும் அவர் ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம். இது இந்த தமிழுடைய தொன்மை சொல்லிட்டு ஒரு 16 ரிலேட்டடா அந்த தமிழை சொல்லியிருப்பாங்க.
கோர்ஸ் நம்ம பார்த்தோம். 33 நடுவண் அரசு உபேஸ் அவர்களின் தமிழ் பாராட்டி வெளியிட்டாங்க 2006. ரொம்ப ஓல்டு தமிழ் புக்கில் காணப்படும். ஓல்டு தமிழ் புக்கில் இந்த அஞ்சல் தலை வந்து யார் வெளியிடுவாங்கன்னா அரசு தான் வெளியிடுவாங்க. பேர் வந்து தமிழ். 34 வந்து சிற்பக்கலை குறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட 35 பாருங்க. நாயக்கர் காலத்தில் விளங்கிய செப்பு திருமணி வந்து சோழர்கள் காலம். சோழர்கள் பொற்காலம் சொல்லி. நாயக்கர்கள் வந்து தந்தை. 26வது ஸ்வீடன் நாட்டின் பேர் டாக்கஸ் தமிழில் மொழிபெயர்த்தது விஷயம் வந்து என்னதுன்னா ஓல்டு தமிழ் புக்ல குப்புசாமி வந்து ஸ்வீடன் நாட்டினுடைய பேர் லாகர் விஸ்ட் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர். 27 ராம நாடகத்தை ஏற்றியவர் யாருன்னா அருணாச்சல கவி. அருணாச்சல கவிராஜ். 28 மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவார். ஒரு கொஸ்டின் தமிழனை விருதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஒரு கொஸ்டின். அவர் எழுதிய நூலில் வந்து இந்த பால் வீதி, நேயர் விருப்பம், அந்த கொஸ்டின் இதெல்லாம் ரிப்பீட்டடா வந்துகிட்டு. 29 வந்து மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கல எல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்த்து பாடியவர் யார்? புதுக்கோட்டை கல்யாணம். கொஸ்டின். மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. 40 இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. இது நம்ம கடந்த செட்டிலே பார்த்தோம். இது பூமை கவிஞர் என்று அழைக்கப்படும். 41 பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது வாந்தியாசன். பாத்தீங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். செட்டில் ஒரு 2-3 உலகத்தின் ஒர்ஸ்வத் என்று அழைக்கப்படும். 42 சுந்தரர் எவ்வரசரால் மகன் வளர்க்கப்பட்டார்? சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? கொஸ்டின். 43 யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஆன பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஆன பாமாலை என்று வழங்க ரிலேட்டடான ஒரு தெரிஞ்சுக்க. இப்போ சித்தர்கள் பற்றியான விஷயங்கள் 11th or 12th தமிழ் புக்கில் சில கண்டென்ட் வெளியிலிருந்தும் கேட்க அதனால் நீங்கள் கொஸ்டின் வந்து இல்லை சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லை சார் ஏதாவது வரணும். 44 வனத்தில் ஒரு ஆண்டி 6 மாதம் ஒரு தோண்டி. அந்த வரிகள் வந்து கடுவழி சித்தர் இது புக்கில் இருக்கு, கடல் புக்கில். இது வந்து லாஸ்ட் நடந்து கொடுக்க அப்படி இந்த கொஸ்டினுக்கு. 45 ஒரு சொல்லோ அல்ல ஒரு தொடரோ இருபொருள் தருமாறு பாடும் திரட்டுறது படிச்சிருப்பீங்க. இது வந்து சொல்லோ ஒரு தொடரோ இருபொருள் அமையுமா இருபொருள் தருமாறு பாடுவோம் திரட்டுறது மொழிதல். குறிப்பாக நம்ம யாரை சொல்லணும்னா காலமேக பரதன் சொல்லலாம். 46வது கொஸ்டின் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் என்றால் அது ஏஸ் என்று பேருந்தர் அண்ணா. அண்ணா வந்து ஒரு இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். என்ன நூல் சொல்லியிருப்பாருன்னா கலிங்கத்து பரணி, இம்பார்ட்டன்டான ஒன்று. 47 அறிவடிவு மாய்ப்பின்னரன் வடிவு அரி என்பதன் பொருள்னா. 48 நன்று நன்றென போற்றிய நடந்தது வேங்கை வடிகள் இடம்பெற்ற நூல் சேரா புராணம். ஓல்டு தமிழ் புக் 10th நம்ம சேரா புராணத்தில் பாடுகளில் ஒரு இம்பார்ட்டன்ட் மனப்பாட பகுதியில் ஒரு நன்று நன்றென போற்றிய நடந்தது வேங்கை அப்படின்னு சொல்லி
புலிகள் வந்து அந்த குகையில வந்து இருப்பாங்க. குகையில அந்த காட்சி அந்த அந்த மனப்பாட பாடு இதில் ஓல்டு தமிழ் புக்கில் புராணம் ஒரு புலவர். 49வது பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம். சேக்கிழார் எந்த மாவட்டத்தில்? காஞ்சிபுரம். தற்போதைய மாவட்டம். 50வது பாருங்க, ஒன்று குலாம் என்னும் திருப்பதிகம் பாட்டு வருஷம் நிறைய பேர் பார்த்துருப்பார். ஆகீசர், ஆண்டக வேந்தர் நிறைய. 21 வந்து நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பி வகை வாக்கியம் என தெரியுன்னு சொல்லி. இதில் வந்து எப்படின்னா, நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பி வந்து தொடர் வாக்கியம் கண்டினியூ ஆகுது. ஓகே. இது 52வது நூல் எவ்வகை நூல் கேட்டிருக்கு. கேள்விக்குறி என்னதுன்னா உங்களுக்கு கொஸ்டினும் அந்த வந்திருக்கு எவ்வகை அப்படின்னு சொல்லி அப்படியே போனோம்னா கொஸ்டின் மார்க் கொடுத்து வினாவாக்கி வச்சாலுமே தெரியும். நன்கு எவ்வகை நூல். 23 கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் கவிஞர் என அழைக்கப்பட்டான ஆப்டான ஆன்சர் கேள்வி என்னன்னா, பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதுதான் கரெக்டான. எதுவுமே வர 24 பாருங்க, பாடலில் வரும் கண்டுபிடின்னு சொல்லி. ஆணுக்கும் வடிநீள் மதிர் மூதோர் வயவேந்தே. இது வந்து என்னதுன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு புறநானூறு புகழ். இது வந்து பொதுவியல் திணை. ஆணுக்கும் வள்ளர் மூதோர் அந்த கொடுத்தோர் உயிர் கொடுத்த ஒரு புறநானூறு சொல்லுவாங்க. உயிர் என்னது நீருன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான நீர் நீர் புலவர்கள் வந்து இது பொதுவியல் திணை. 55 வந்து இலக்கண குறிப்பு அறிக்கைன்னு சொல்லி கயிறுனா உருவகம். ஓகேங்க. ஓமையான ஓம அதெல்லாம் தெரியும். இப்போ வந்து தாமரை கண் உதாரணத்துக்கு தாமரை போன்ற கண் கண் போன்ற இருக்குன்னு வச்சு. இது வந்து என்னதுன்னா, இந்த போன்ற என்பது என்னதுன்னா ஓம உருபு. ஓகேங்களா. இது நம்ம இந்த கண்ணை தான் என்ன பண்ண போறோம்? ஓமையும் பண்ண போறோம். இந்த தாமரை தான் ஓமை. புரிஞ்சுதான் உங்களுக்கு? நான் உருவகம் எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும். கண் தாமரை என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்ணை தான் நான் தாமரையா இங்க என் கண்ணு தாமரைப்பா சொல்லுது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? தாமரை போன்ற கண் இதுதான் நான் தாமரையா வைக்கிறேன். அந்த இடத்துல என் கண்ணு மேக்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. எக்ஸ் ஒரு வேலையை தெரியாம உடனே என்ன எக்ஸ்னு தான் உருவகம். அந்த இடத்துல பசியை வந்து நம்ம எதா வைக்கிறோம்? கயிறாக வைக்கிறோம். கயிறாங்கிறேன். உதாரணம் இன்சொல் விளைநிலன் விலை வித்தாக சொல்றேன். விளைநிலங்கள்னு சொல்லி நான் சொல்றேன். உருவகம் வரும். 86 அகர வரிசையில் எழுதுன்னு சொல்லி கேட்டுறேன். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இம்ப்ளஸ் ஆலேருந்து அப்படி பார்த்துட்டே போனேன். இதெல்லாம் இம்ப்ளஸ் வரும், ஓல வரும், அப்போ இதெல்லாம் கடைசி வரும். ப்ளஸ் ஊ ப்ளஸ் ஏ இம்ப்ளஸ் ஆ இருக்கா? எடுங்க எங்கே இருக்குது? டீல மட்டும்தான் பார்த்துட்டு நீங்கள் டைம் வந்து ரொம்ப செலவழிக்க கூடாது. டக்கு டக்குன்னு பார்த்து போய்கிட்டே இருக்கணும். 27 வந்து அடுவிடம். இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் கேட்டிருக்கு. அடுவிடம் இந்த 3 காலத்தையுமே குறிக்கக்கூடியது. இது வந்து வினைத்தொகை. அடுவிடம் என்பது வினைத்தொகையில் வரும். 28 எச்சொல் வந்து வேர் சொல் அல்லன்னு சொல்லி கேட்டு. டி வந்து ஒரு வேர் சொல். இது ஒரு வேர். இனி இது வந்து வேர் சொல் கிடையாது. 89 வந்தான் வேர் சொல்லுன்னா
வா, வந்தானுக்கு வா. எப்பவுமே பெயர் சொல்ல ஏவல் நிலையில வந்து ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து இந்த கொடுத்துருக்கிறதுல வந்து விலங்கு தான் கரெக்டாக. தமிழ் வந்து இந்த மாக்கு ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரு 10 பேர் பெரிய திருமக அழகு நிறைய. 61 அழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா அழுவு சொல் இல்லாத தொடர் தான் கேட்டிருக்கு. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று, இதான் கரெக்ட். இல்லையெல்லாம் வராது. ஏன்னா மதுரை வந்து ஸ்கூலர்லயும் உங்களுக்கு என்னதுன்னா அக்ரிநில வரும், அல்லையெல்லாம் வராது. மதுரை இல்லை, இது மதுரை அல்ல, மதுரை அன்று தான் கரெக்ட். அருகில் இது முக்கியம். மேல் பக்கத்தில். 62 பொருந்தாத இணையை தேர்வு செய்ய. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் நாதகுத்தனார் வந்து குண்டலகேசி, இது கரெக்ட். இல்லை சாத்தன திருத்தக்க தேவர் வளையாபதியார். திருத்தக்க தேவர் வந்து என்ன வரும்? சீவக சிந்தாமணி ரிலேட்டடாகவும் கொஸ்டின் நம்ம நிறைய வருது, அப்படித்தானே? பாட்டுடைய தலைவன் யாருன்னா சீவகன். ஓகேங்களா? எத்தனை கலம்பகங்கள் காணப்படும்னா 13 கலம்பகங்கள் காணப்படும். அதோடைய பாட்டை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க, ஒரு பிரிவு கலம்பகங்களான்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 63வது பாருங்க. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்ய. இதுல வந்து எது வந்து கரெக்டா வராதுன்னா உள்ளம், வீடு, இடம், அழகு மட்டும் வராது. ஓகே, பாருங்க. 64வது பாருங்க. அரும்புதல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அரும்புதல்னா என்னதுன்னா விரிதல் அர்த்தம். அரும்புதல்னா என்னது? எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இதெல்லாம் கரெக்டா. பூவினுடைய நிலைகள் வந்து வரும் பார்த்தீங்களா, பூ அப்படி விரிஞ்சு வந்து மொட்டு விரிஞ்சு வருது, அதான் அரும்புன்னு சொல்லுவாங்க. எதிர்ச்சொல் வந்து மெலி. 65 பாருங்க. இரட்டை காப்பி என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்குறேன். 26 பாருங்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. பொருத்தமான இணை கேட்டேன். குறிஞ்சிக்கு ஏற்பாடா, ஒரு நெய்தலுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஏற்பாடு. பிள்ளைக்கு நண்பகலா, இதுவும் எதுக்கு வரும்னா ஆலைக்கு தான் நண்பன். மருதமுக்கு வைக்கிறது, இது கரெக்ட். நெய்தலுக்கு தான் உங்களுக்கு பிள்ளைக்கு மாலை. 67 பாருங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழ் எந்த இருப்பதும் வடிக பயன்படுத்த கேட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதுல வந்து என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. தமிழே ஏம்பு இது காலமும் இந்தலா எல்லாமே. 68 பாருங்க. நாலடியாரை தோல்வி. 69 திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் நூல் எது? திருக்குறளுடைய எடுத்துட்டீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளுடைய அந்த பத்தி இந்த நூல் எழுதியிருப்பாங்க. 20வது கொஸ்டின். அல்லுலற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் பாடல்கள் இடம்பெற்று இது வந்து ஒரு பேஸ் ஒரு கொஸ்டின். 21 நீலகேசி ஒரு சமண காப்பியம். கரெக்டா? நீலகேசி நூலுக்கு மறுப்பாக எழுதப்படும் நீல. 72 பாருங்க. கடலுள் மாய்ந்து இளம்பெரு வழுதி என்ற புலவர் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனார்.
இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் திரைப்பாடல் ஒரு பாடலையும் இந்த இவருடைய பாடல் ஒன்றும் இருக்கும். அவளுத்தார் 12th 23வது கொஸ்டின் பாருங்க. வாழ்வியல் கருவூலம் என்பது ஒரு பேசிக் கொஸ்டின். கேர்லெஸ்ஸாக இருந்தது. 74 இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். கடந்த செட் திருக்குறளும். 75 இலை உருவி மரம் உருவிற்று ஒரு வாளி வரி இடம்பெற்ற நூல். இலை உருவி மரம் உருவி மண் உருவி ஒரு வாளி வந்து பேசிடு. 76 வந்து அரிசியும் மகிழ் தொகையும் சந்தனமும் தமிழகத்தில் அனுப்ப ரோமபுரி எகிப்து. ஆனால் வந்து சீனாவுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்திருக்கு. அரேபியாவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், உலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடு அரேபியாவுக்கு நம்ம வந்து அனுப்பியிருப்போம். அரேபியாவுக்கு நம்ம பண்ணியிருப்போம்னா அரேபியா வந்து நம்ம அரிசியும் மகிழ்ச்சியும் சந்தனமும் உலகத்தில் ரோமபுரி எகிப்து ஓல்டு தமிழ்ல காணப்படும். 77 யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பங்கள் யாருன்னா பல்லவர் காலத்து சிற்பம். இந்த கொஸ்டின் நம்ம கடந்த செட்டில் பார்த்துருக்கோம். பல்லவர் காலம் வந்து சிற்பிகள் வந்து உருவாக்குதல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 78 பிள்ளையாடி வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு யூஸ் பண்ணும். வள்ளியம்மை தந்தையா தாயான்னு சொல்லி தாய் தான். தாயார் பிறந்த நாகப்பட்டினம் பக்கத்தில். 79 பாருங்க, தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். இந்த செட்டில் பார்த்தேன். தத்தெடுக்கப்பட்ட மகள் வந்து அம்புஜத்தம்மாள். அடுத்து வேற அஞ்சலை அம்மாளை வந்து தென்னாடி ஜான்சி. வந்து மனித மூளையின் தனி எத்தனை சதவீதம்னா 80%. தமிழ் புக்கில் காணப்படும். தலைமைச் செயலகம் சொல்லக்கூடிய ரங்கராஜன் அவர்கள் மனித மூளையில வந்து தண்ணீர் எத்தனைன்னா 20%. 21 கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் ஜோசப் யாரு சொல்லுமா முனி. 22 ஜீபோ பாய்மர கப்பலில் சென்று வந்த திங்களும் டேஸ் டேஸ் தமிழ். இது அவங்களுக்கு தெரியும். வடமொழி டவுட் இருக்கும், ஆங்கிலம் கிடையாது, விடக்கூடாது. இதுவுமே ஒரு ரிவைஸ் இருக்கும். 23 பாருங்க, ஒப்புரவு என்பதனால உதவி செய்து. ஒப்புரவுனால என்னதுன்னா, இதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா உதவி செய்யாமை. ஒரு என்ன பார்த்தோம். 24 பாருங்க, கல்லை என்னும் பாடல் யாரால் பாடப்படும். கல்லை பாட்டு நெல்லை குத்தும் போது நெல்லு குத்துவாங்கல்ல, பாடக்கூடிய பாட்டு தான் வல்லை பாட்டுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் யார் பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க. 25 கருதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை எனும் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கருதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை ஆங்கிலத்தில் மேக்சிமம் இந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த யாரும் ஜிஓ போட்டு பேசிட்டே இருக்கணும். ஜிஓ நம்ம கடந்த செட்லேயே பார்த்தா வேற என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னா திருக்குறள், திருவாசகம். 26 பாருங்க, சேரமா முனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ். ரிப்பீட்டட் கொஸ்டின், ஓல்டு புக்ல காணப்படும். 27 தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி பௌவம் என பிரத்தான் கெல்லை என்று வரையறுத்தவர் யாருன்னா காக்கை பாட்டு. தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின்,
இந்த கோட்ஸ் வந்து யார் சொல்லியிருந்தாங்க? காக்கேபாடி வழங்கிய எல்லை வேங்கடம் குமரி தீமுனர் பௌவமன் பௌவமென்றந்தான் கெல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்து 28 இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் வந்து 26,300. அப்போ அடிகள் மொத்த அடிகள்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டான்னு சொல்லி விட்டுறோம். 26,329. நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை நீடு கூறிய யாருன்னா கவிமணியோட கூற்று. நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை உலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவி தேசிய. பாருங்க, ஆனந்தங்க நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நூல். இது வந்து 11th உங்களுக்கு வந்து 11th ஆர் 12th அதில் வந்து இந்த ஆனந்தங்க நாட்குறிப்பு யாரை பற்றி சொல்லியிருப்பாருன்னா பிரெஞ்சு போர் படைகள் பிரெஞ்சு ஒரு முக்கிய ஒரு நபராக வந்து பிரெஞ்சு அரசுடைய அந்த ஆட்சி முறை வந்து நாட்குறிப்பு இருப்பார். இந்த நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட வானவசம். அடுத்து இந்த வானவசம் போடும் நூலுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சாகித்ய அகாடமி ஆலாபனி என்னும் கவிதை தொகுப்பிற்கு விருது பெற்ற நம்ம கேட்டுறாங்க. பரப்பு கவிதையில் அந்த வேறுபாடு ஒன்று. தமிழன்னை விருது வந்து தஞ்சை பல்கலைக்கழக தமிழன்னை விருது வழங்கி நேயர் விருப்பம் பால் வீதி தமிழ் ஆலாபனி தமிழன்னை சரிங்களா. பால் வீதி நேயர் விருப்பம். இந்த ஆலாபனை இருக்குல்ல, இது இந்த கவிதை தொகுப்பு ஆலாபனை யார் உருவமான 2 பாருங்க. மோகனரங்கன் ஊருங்க. மோகனரங்கன் கல்லே பிசை தொடுத்து பாலாட்டு பாடலை பாடியவர் தேசிய. 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். கவிமணி தேசிய வினா 2 கொஸ்டின் கோர்ஸ் பாடியிருக்கு. நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை நீடுலகில் ஒன்றோது நிகழ்ச்சி இந்த கூற்று பாடியவரும் கவிமணி தேசிய. இதுக்கடுத்து கல்லை பிசை தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடி கவிமணி தேசிய வினா. 94 பாருங்க. பாரதிதாசன் எழுதிய பிசிராய்ந்த நாடகம் என்னும் நூல் என்னன்னு கேட்டிருக்கேன். இது ஒரு நாடக நூல். இதுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்போம். ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய செட்ல பார்த்துருப்போம். பாருங்க, இது வந்து ஒரு பொறுத்துகள் கேட்டிருக்காங்க. நூல்கள் பாட்டு யாரு? ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். சிறப்பு பாரதிதாஸ் துறைமுகம் பால்விதி. வந்து நரகத்தில் இடர்படம் நடலை இல்லோம். இக்கூட்டில் நடலை என் சொல்லின் பொருள் கேட்டாங்க. நடலைனா துணி இருக்கு. நடலைனா என்னது? பாருங்க, பாஞ்சாலை சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் ஆசிரியர் பாரதியார் சொல்லினோம். 98 பாருங்க. பலபட்டடை சொக்கன மற்றும் விடுதூது. பலபட்டடை சொக்கன தூது நூல் வந்து விடுதூது. அண்ணன் விடுதூது யார் எழுதியிருப்பான்னா ராஜேந்திரன் சொல்லி எனக்கு. 99 வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ரிவைஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா. வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர்னா சுபாஷ் பாதிரியார். ஊரு உத்தரகாண்டம் பகுதி ஏற்றியவர் ஒட்டக்கூத்தர். நடந்த குரு போர்ல கேட்டிருந்தாங்க. உத்தரகாண்டம் என்னும் எழுதியவர் யாருன்னா